எதையாச்சும் பண்ணி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா கால் வைக்க இடம் உள்ள கண்ணி வெடியா வச்சானா என்ன தாண்டா பண்ணுவேன். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஸோ மக்களே அது ஒரு பெரிய சம்பவம் ஆயிருச்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, என் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டேன். லாங் வீடியோ ஒன்றும் பெருசா வியூ போல, சரி ஷார்ட்ஸாவது போடுவோம் அப்படின்னு வீடியோ எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் அடி புறா வச்சிருக்கவங்க என்னோட கஷ்டம் புரியும். நான் வீடியோ எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓவர் அடி வந்து மேக்சிமம் பறக்கவே பறக்காது, ரொம்ப ஹைட் எல்லாம் பறக்காது. போய் கிட்டையே பல்ட்டி அடிச்சுட்டு உடனே வீட்டுல வந்து இறங்கிரும். அன்னைக்கு யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, அடிச்ச காத்துல அதை ஒழுங்கா இறங்க முடியாதனால போய் நடுக்கண்ணில இறங்கிருச்சு. சரி இங்கதான் இருக்கு வந்துரும், நம்ம போய் ரெடி ஆயிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட் அவங்க ஊர்ல வந்து ஃபெஸ்டிவல், அதனால கூப்பிட்டுருந்தான். சரி போய் ரெடி ஆயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரியே தெரியல. ஸோ நானும் வரப்புல இறங்கி நடந்து போயிட்டேன். எனக்கும் புறாக்கும் கொஞ்சம் தூரம் தான் இருந்துச்சு. நினைச்சிருந்தா நான் கையிலேயே பிடிச்சிருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இல்லடா புரிஞ்சு கூட ரெடியாகி வெள்ள சத்தியாக நிற்கிறேடா. அதுக்கப்புறம் தான் அந்த மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டேன். மூடிட்டு அப்படியே விட்டு நான் போயிருந்தேனா கூட அதுவே கொஞ்ச நேரத்துல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப அதை துரத்தும் போது அது திரும்ப பறந்து ரொம்ப தூரம் காத்து இழுத்துட்டு போயிருச்சு அதை. ஸோ 2 நாளாயும் இன்னும் வீட்டுக்கே வரல. அதோட ஃபீமேல் வேற எக்ல இருக்கு. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. அது இன்னும் மேவு எடுக்க கூட வெளியே வரல, அது மேல் இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண போறோம்னோ தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம்.